எந்த விஷயமா எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் செய்கிற விஷயம் எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன். நான் நினச்ச விஷயத்த முடித்து காட்டும் வரை நான் தூங்க மாட்டேன். அந்த செயல்பாடுக்குரிய நபர் யாருன்னா நம்மளுடைய மேசராசி அன்பர்களாகிய நீங்கள் தான். உங்களுடைய மனசு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நினச்சிருச்சுன்னா அதை முடிக்காமல் தூங்கவே மாட்டீங்க. இயல்பாகவே இது உங்களுடைய இயல்பு குணம். அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த 2.5 வருஷமாக தூக்கம் என்பது எங்கே போச்சுன்னே தெரியல. படாத பாடு, போராட்டம், பிரச்சனை. அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ வக்கர நிலையில் வேறு இருக்கா. அப்போ ஏதாவது பண்ணிடுவாரோ, ஒரு பதட்டம் வந்துடுமோ அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் உங்கள் மனசுக்குள்ள ஒரு காணொளி மூலமாக, வீடியோ மூலமாக நிறைய நம்முடைய ஜோதிட அன்பர்கள் கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி நம்ம சனி பயிற்சி வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கவனங்கிறத உங்களுக்கு இந்த நம்ம யூடியூப் சேனலில் தெளிவாக சொல்லியிருக்கோம். கவனமான விஷயத்தை மட்டும் சிறப்பாக செஞ்சால் போதும், மேச ராசிக்கு டாப் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேசராசி என்பவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னா, புதிய வீடு மனை கட்டுவதற்கான வாய்ப்புகள் வேண்டும் என்று எதிர்பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு எனக்கு கட்டாயமாக வேணும் அப்படிங்கிற லட்சியத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா, உறுதியாக உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்பை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் உறுதியாக செயல்படுத்தலாம். எப்போ இருந்து செயல்படுத்தலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஆவணி மாதம் துவக்கத்திலிருந்து உறுதியாக நீங்கள் அந்த விஷயத்துக்கான முழு முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களால் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு வரும். அதே போல் இந்த மாதத்தில் சின்ன சின்ன வியாபாரிகள்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, சிறு வியாபாரிகள், ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு 500, 1000, 2000, 10,000 ஒரு நாளைக்கு வருமானம் மட்டும் எதிர்பார்த்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை செயல்படுத்தணுங்கிற ஆசையில் பல முயற்சிகள் எடுக்கின்ற சிறு வியாபாரிகளுக்கு உறுதியாக இந்த மாதம் சிறப்பான மாதம். நீங்கள் நினச்ச விஷயத்தை அப்படியே சிறப்பாக செய்வீங்க. அதன் மூலமாக புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த வாடிக்கையாளர்கள் மூலமாக வருமானம் பெருகும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதுபோல் சாலையோரமாக வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் ஒரு புதிதாக ஒரு கடை பிடித்து நடத்தக்கூடிய அமைப்பு கிரகங்களில் உண்டு. அப்போ கவலைப்பட வேண்டாம். இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு, நீங்கள் இவ்வளோ நாள் போராட்டத்துக்கு ஒரு நல்ல மாற்றம் உறுதியாக ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதேபோல் மேசராசி அன்பர்களில் நன்மை செஞ்சவங்க கூட எனக்கு எதிரி ஆகிட்டான். அதாவது நான் மேசராசி, நான் நன்மையை நிறையா பேர் செய்கிறேன், நிறைய பேருக்கு நல்லதே செய்கிறேன், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் போய் நிற்கிறேன், ஆனால் அந்த பிரச்சனைக்கு போன பிறகு யாருக்கு உதவி போனனோ, யாருக்கு உதவி செஞ்சனோ அவனே எனக்கு எதிரி ஆகிட்டான். கடைசியில் நான் 2 எதிரியை உருவாக்கிட்டேன். அவருக்கு நன்மை செய்ய போனவனுக்கு எதிரி, அந்த நன்மைக்கு பிரச்சனை உண்டு பண்ணானே அவனுக்கு செஞ்சவனும் என்னை எதிரி ஆகிட்டான். இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. எதிரி நன்மை மாதிரி அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. கடைசியில் என்னை எதிரி ஆகிட்டாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு மன அழுத்தத்தில் கடந்த ஒரு 5 மாதமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, எதிரிக்கு எதிரி நன்மைன்னு சொல்லி சேர்ந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க கண்டிப்பாக அந்த 2 பேருமே உங்கள்கிட்ட சரணடைவாங்க. உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா நீங்கள் மனச்சாட்சி பூர்வமாக ஒரு சரியான முறையில் கூட இருக்கவனுக்கு நன்மை செய்யணும் தான் செஞ்சீங்க. அந்த இடம் அங்கே உங்களுக்கு பிரதிபலிக்கலைங்கும் போது மனதால் வருத்தப்பட்டீங்கல்ல, அந்த வருத்தத்துக்கு நிவர்த்தி கொடுக்க சனி பகவான் உதவி செய்வார் என்பதை உறுதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதேபோல் உங்களுக்கு புதன் 4ஆம் இடத்துல, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் பகவான் அமர்ந்திருக்காரு பார்த்தீங்களா, உங்களுடைய சமயோக புத்தி இங்கே பர்ஃபெக்டாக வேலை பார்க்கும். அப்படியே யோசிப்பீங்க, இதை செய்யலாமா, இதை செய்ய வேண்டாமா, இதை செஞ்சால் என்ன வருங்கிறத இந்த காலகட்டம் உங்களுடைய நிதானம் உறுதிப்படுத்தும் என்பதை நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அப்படியே பர்ஃபெக்டாக யோசித்து நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. வெளிநாட்டில் இருக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் வேலைக்காகவோ இன்ப சுற்றுலாவுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக செயல்பட்டு தன்னை தானே வருத்தி செயல்படக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு உறுதியாக சூப்பராக இருக்க போகுது, மகிழ்ச்சியாக இருக்க போகுது, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, இடமாற்றம் கிடைக்க போகுது. இவ்வளோ நன்மையான விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கான வரன் தேடுறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல விதமான வரனை தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக கிரக நிலைகளில் வாய்ப்பளிக்குது. இப்போ நீங்கள் என்ன விஷயத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய மேசராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா அம்மா இந்த 2 உறவுகளுக்கு ஏற்படுகின்ற
ஏதாவது உடல் ரீதியான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஏதாவது சின்ன பிரச்சனைனா கண்டிப்பாக உடனிருந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்கக்கூடாது, யாரை நம்பி அனுப்பக்கூடாது. அதே போல் புதியதாக ஏதாவது கடன் முயற்சிகள், பேங்க் லோனு, சின்னதாக ஒரு வட்டிக்கு சின்னதாக ஒரு வட்டிக்கு அதாவது என்ன சொன்னால் பேங்க் இல்லாத நபர்களிடம் தனிநபர்களிடம் சின்னதாக டெய்லி சிட்டை, மாத சிட்டை, ஏதோ ஒரு சிட்டை வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. முடிஞ்சளவு இந்த மாதம் கடன் வாங்காமல் உங்களை எப்படி நகர்த்தி செல்லணுமோ அதை மாதிரி செஞ்சுருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கேரிங்காக போங்க. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச அத்தனை விதமான விஷயம் சிறப்பாக அமையும், வெற்றிகரமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதம் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்குது. பயன்படுத்திக்கோங்க, பயன்பெற்றுக்கோங்க. உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை தற்போது பார்த்துருக்கோம். இந்த பொது பலன்கிறது பார்த்திங்கன்னா 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றமும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதை தாண்டி ஒரு 80% எங்கே ஒளிஞ்சிருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக, கோச்சார கிரகங்களுடைய ரீதியாக மற்றும் தசாபுத்தி ரீதியாக, உங்களுடைய லக்ன ரீதியாக, தற்போது நடக்கும் சூட்சமங்கள் அடிப்படை ரீதியாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கம்பெனிலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் தருவாங்க. அவங்க அட்டன் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்த பிறகு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்ன பண்ண முடியும், தெளிவாக உங்களுக்கு நான் எடுத்துரைக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. மறக்காமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம் பார்க்கணும், எதிர்காலத்தில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் சரி செய்யணும், கடந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.